குட் மார்னிங், வெல்கம் டு ஜேஜே மம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பன்கேக், பனானா பன்கேக் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஊர் ஸ்டைலுக்கு சொல்லப்போனால் மைதாமா பனியா, அவ்வளோதான். இதில் எதுவுமே வித்தியாசம் எதுவுமே இல்லை. நம்ம மைதாமா பனியாத்தை வந்து எண்ணெயில் ஊற்றி சுடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து நான்ஸ்டிக் இருக்கிறனால ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். வாழைப்பழம் 2, பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 2, சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 4 எடுத்துக்கிறேங்க. 2 முட்டை, 1.5 கப்பு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு சீனி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து இது வந்து அரை கப்பு தான் சீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கப்பு சீனி எடுத்துக்கிறேங்க. பால் வந்து 1 கப்பு. அப்புறம் எசன் வெண்ணிலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. சோடா மாவு வந்து நான் அரை ஸ்பூனு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் சோடா மாவும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேங்க. இல்லை ஈஸ்ட் இருந்தால் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு போடுங்க. கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ தான் பொருள். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து வாழைப்பழம், எசன் வெண்ணிலா, முட்டை, பால், சீனி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நான் அந்த அரை கப்பில் கூட நான் கொஞ்சமாக சீனியை குறைச்சிட்டேன். ஏன்னா நம்ம கடைசியில் தேன் போடுறோம், அதனால் சீனியை குறைச்சி போடுறேன். அப்புறம் எசன் வெண்ணிலா, இது வந்து வாசத்துக்கு தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஏலக்காய் தூள் போடுங்க. அப்புறம் பால் 1 கப்பு, பால் கண்டிப்பாக 1 கப்பு வேணும். 2 முட்டை, ரொம்ப சின்ன முட்டையாக இருந்தால் 3 எடுத்துக்கிறேங்க. பெரிய முட்டையாக இருந்தால் 2 போதும். இதுவே எனக்கு பார்க்க வந்து இன்னும் ஒரு அரை முட்டை போடணும். நான் 2 முட்டையே போதும்னு முடிச்சுக்கிட்டேன். இல்லை, இதுவும் வந்து அந்தளவுக்கு பெரிய முட்டை இல்லை, கொஞ்சம் சிறு முட்டை தான். நீங்கள் 2 முட்டை நல்லா பெரிய முட்டையாக இருந்தால் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வரும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கிறேங்க. வலுவலுண்டு அரைச்சிக்கிறேங்க. அரைச்சாச்சு, நல்லா வலுவலுண்டு அரைச்சிக்கிறேங்க. அரைச்சிக்கிட்டு இந்த அதை ஊற்றி நம்ம மாவு கிண்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ 1.5 கப்பு மைதா மாவு போடுறேன். நீங்கள் கோதுமை மாவு வீட்டில் இருந்தால் அதை போடுங்க. மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு போடுங்க. சோடா மாவும் உப்பும் நான் போடுறேன். நீங்கள் பேக்கிங் பவுடரும் சோடா மாவும் போடுங்க. ஈஸ்ட் இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. பேக்கிங் பவுடரையும் சோடா மாவை தவிர்த்துக்கிட்டு ஈஸ்ட்டு போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க, தாராளமாக போதும். நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த பன்கேக் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக 1 ஸ்பூன் சோடாமா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு கண்டிப்பாக போடணும். நம்ம வீடுனால நான் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோடாமா போடுறேன். அப்புறம் அரைச்சிக்கிறேங்க. அரைச்சதை பார்த்துக்கிறேங்க, கட்டிலாம் இல்லையான்னு பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க. இந்த மாவுக்கும் நம்ம அரைச்சதை அந்த பால் இதுக்கும் கரெக்டாக வரும். இது எந்த ஒரு அளவும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, கரெக்டாக வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுட சுட பாலை ஊற்றுங்க. பால் தான் வச்சுருப்பீங்கல்ல வீட்டில், அதை ஊற்றுங்க. நான் இது வந்து மாவு பால் தான், என்னோட பசும்பால்லாம் கிடையாது. நான் வந்து வெறும் மாவு பால் தான் 1 கப்பு கலக்கி வச்சுருந்தேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நைஸாக, நல்லா வலுவலுன்னு, நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கிண்டிக்கிறேங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும்னா இதை அப்படியே ஊற்றி மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு சுற்றிக்கிறேங்க. நல்லா வலுவலுண்டு நைஸாக வந்துடும். இந்த பன்கேக் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். அதோட இது நல்லா வலுவலுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். அதனால் நல்லா பிணைஞ்சிக்கிறேங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா, மாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, இப்படி இருக்கணும். நல்லா பொசுன்னு நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். அவ்வளோதான். நம்ம வந்து ஊறவெல்லாம் வைக்கலாம் இல்லை. அதோட ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போடுங்க, போட்டு கிண்டிக்கிறேங்க. ஏலக்காய் தூள் நம்ம எசன் வெண்ணிலா போட்டு ஏலக்காய் தூள் போட வேண்டியதில்லை, நான் கொஞ்சமாக போடுறேன், அவ்வளோதான். நம்ம ஊற்றின கலவைக்கும் மாவுக்கும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம போய் சுடுவோம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு பட்டர் தடவுறேன். பட்டராக எண்ணெயை ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு இந்த இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊற்றுங்க. நம்ம இது நான்ஸ்டிக் தானே, எண்ணெய் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். நம்ம தோசைக்கல்லில் செய்யலாம். நான்ஸ்டிக் வந்து உங்களுக்கு கனத்த பாத்திரமாக இருந்தால் அதில் செய்யுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும். நம்மளோட அடிப்பாத்திரம் வந்து நம்மளுக்கு கனமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பன்கேக் வந்து நம்மளுக்கு கீழே கருகாமல் நல்லா கோல்டன் கலரில் வரும். இப்போ இதுவே பொங்குது பாருங்களேன். நம்ம அரை ஸ்பூனு தான் போட்டோம் சோடாமா, பேக்கிங் பவுடர் கூட போடல. இதுவே பொங்குது. அதனால தான் நான் வந்து பேக்கிங் பவுட்ரு சோடாமாலாம் கூட போடலை. வியாபாரத்துக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க இன்னும் கொஞ்சம் தடிப்புமா அவ்வளோ பொங்கி வரணும். அதனால் அவங்க வந்து அதில் 1 ஸ்பூன் இதில் 1 ஸ்பூன் கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு தானே, குட்டீஸு சாப்பிட்றது, நம்ம எதுக்கு பேக்கிங் பவுடர் சோடாமா ரொம்ப அதிகமாக போடணும் அப்படின்றத நம்ம போடலை. இப்போ அழகாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டுக்குருவோம். மொத்தம் எனக்கு வந்து 12 வந்துச்சு. நான் வந்து 6 தான் செஞ்சேன். 6க்குள்ளே மாவை வச்சுட்டேன்.
சுட்டு வச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக தான் நம்ம அரை இனிப்பு தான் போட்டிருக்குறோம். அதனால் லைட்டாக தேன் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் பிடிக்கல, உங்கள் குட்டீஸுக்கு பிடிக்கல அப்படின்னா சீனியை கொஞ்சம் கூடுதலாக போட்டு கொடுங்க, அவ்வளோதான். இது வந்து அரை இனிப்புனால நான் கொஞ்சமாக தேன் போட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்காய் பரவாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.